வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்கள் நாள் விழாவாக கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு அரசு பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதேபோல் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக 25 நாடுகளின் பாரம்பரியத்தை விளக்கும் விதமாக அரசு பள்ளி மாணவர்கள் காட்சி பொருட்கள் மற்றும் கலைகளை விளக்கி கண்காட்சி செய்திருந்தனர். இதனை முதல்வர் மற்றும் அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது ஆலோசனை கூட்டம் அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது சிறப்பு ஆலோசனை கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் வெள்ளி விழா நடைபெறுவதையொட்டி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெள்ளி விழா சிறப்பு மலர் விழா குழுக்களின் ஆலோசனைகள் மற்றும் விழா செலவினங்கள், விழா சம்பந்தப்பட்ட பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பொது செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழந்தி மற்றும் அவை தலைவர் மற்றும் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த காய்கறி மற்றும் பழங்கள் பயிரிடுதல் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தோட்டக்கலை பயிர்களில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது கொடுத்த ஒருநாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கம் வட்டார தொழில்நுட்ப அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் திரு தினகரன் அவர்கள் தலைமையேற்று முன்னுரை வழங்கினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் திருமதி சரோஜா அவர்கள் காய்கறி மற்றும் பழங்கள் பயிரிடுதல், பூச்சி தாக்குதல் மற்றும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். இதனைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர் இலக்கியா அவர்கள் காய்கறி மற்றும் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய பழங்கள் மற்றும் மலர்கள் உற்பத்தியில் தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய இது பற்றி விளக்கமாக எடுத்து கூறினார். இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு போர்க்காடு, ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதியை சேர்ந்த தோட்டக்கலை பயிர் செய்ய விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த பயிற்சி முகாமின் ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் செயல்விளக்கு உதவியாளர்கள் குமணன் மற்றும் தம்சாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் எண்ணற்ற மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபை முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கம் உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள
அரசு ஊழியர்கள் சம்மேளனம் கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகள் சுமார் 14 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அவர் போராட்டத்திற்கு பிறகு இன்று வரை அதிகாரிகள் மட்டத்தில் எங்களது கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை கூட நடைபெறவில்லை. செவி சாய்க்காத இந்த அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி அன்று சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். அமமுக சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மரியாதை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆணைக்கிணங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம், அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் என் காமாட்சி, அம்மா தொழிற்சங்க மாநில செயலாளர் சுரேஷ், தொகுதி செயலாளர்கள் பிரகாஷ் செல்வா, பொது செயலாளர் முத்து, தொகுதி செயலாளர்கள் சிவசங்கர், தமிழ்குமரன், ராமச்சந்திரன், ஏழுமலை மற்றும் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மரியாதை செய்தனர். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.